ஏன் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று இந்த பௌர்ணமி நாளில் உன்னிடத்தில் கைகூப்பி ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உன் இல்லத்தில் ஒருவரை நீ இழந்துவிடக் கூடாது என்பதற்காக. எதுவும் நடந்த பிறகுதான் நான் அதை பற்றி கவலைப்படுவேன் என்று நீ சொல்வாயானால் அதற்கு மேல் அது உன்னுடைய இஷ்டம். என்னதானும் ஏதுவானாலும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் என்றால் அதை முன்கூட்டியே இந்த கருப்பன் தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதை தன் பிள்ளைக்கு சொல்லிவிட வேண்டும் என்ற ஒரு அக்கறையிலும் ஓடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக அதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? உன் வாழ்க்கையில் நடத்தப்படும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உனக்கு சொல்ல நினைப்பது எதற்காக என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? நீ நன்றாக இருந்தால்தானே இந்த கருப்பன் அதை கண்டு மகிழ்ச்சி அடைய முடியும். நீ சந்தோஷமாக இருந்தால்தானே அதை நினைத்து நானும் மிகப்பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நான் உன்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் நேரம், ஒரு அப்பனாக உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம், நீ எல்லா விஷயங்களையும் முழுக்க முழுக்க தெளிவோடு இருந்திருக்க வேண்டாமா? இப்படியே இருந்துவிட முடியாது. எதுவும் நடந்தால் நடக்கட்டும், போனால் போகட்டும் என்றெல்லாமும் விட்டுவிட முடியாது. ஒவ்வொன்றும் நமக்கு ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, அதுவும் இனிவரும் காலங்களில் இப்படி ஒரு விஷயம் நடந்தால் அது இந்த வாழ்க்கையில் நமக்கு ஒரு பேரிழப்பு என்று தெரிந்த பிறகும் அந்த விஷயத்தை ஒருபோதும் நீ செய்துவிடக்கூடாது. அந்த விஷயத்தை ஒருபொழுதும் நீ முன்னெடுத்து வந்து விடக்கூடாது. நீ கடந்து வந்த பாதையை எப்பொழுதும் மறக்காதே. கடக்க போகும் பாதையை யாரிடத்திலும் எக்காரணத்தை கொண்டும் சொல்லிவிடாதே. இப்படித்தான் இந்த வாழ்க்கையை பற்றி உனக்கு உன் அப்பன் சொல்லித்தந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் சரி, நிச்சயமாக இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆவணி மாதத்தினுடைய பௌர்ணமி நாளான இன்று நிச்சயமாக என் பிள்ளை சரியான விஷயங்களை நீ முன்னெடுத்து வந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமாக உனக்கு நான் எதையும் நடத்திவிட துணிந்து நிற்கிறேன். அப்படியானால் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பன் உன் வாழ்க்கைக்குள் முழுமையாக வந்து விட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கருப்பன் உன்னை அன்போடு அரவணைக்க தயாராகிவிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு அன்பான உறவை நீ இழக்க தயாராக கூடாது. என் குழந்தையே, இங்கு சில உறவுகள் தனக்குள் இருக்கும் அன்பை கொண்டு சில உறவுகளை ஏமாற்றுகிறார்கள். அதிகமான அலட்சியம் காட்டுகிறார்கள். தெரியாமல் தான் கேட்கிறேன், ஏன் இவர்கள் மட்டும் அவர்களுக்கு அத்தனை அலட்சியம்? அளவில்லாமல் பாசம் வைப்பது தவறா? அல்லது எத்தனை முறை அவர்களை காயப்படுத்தினாலும் விலகாமல் நின்று கொண்டிருப்பது தவறா? இந்த பிள்ளையினுடைய அமைதியை பலவீனம் என்று நினைத்து விட்டார்கள். அதற்கு காரணம், எக்காரணத்தை கொண்டும் அவர்களை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த குழந்தை அமைதியாக நின்றது. அவர்கள் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் பொறுமையாக அதனை எதிர்பார்த்து நின்றது. இழந்துவிடக் கூடாது என்ற ஒரு பயத்தில்தான் இது போன்ற ஒரு விஷயம் அவர்களால் நடத்தப்படுகிறது. ஒரு நாள் இப்படி அளவுக்கு அதிகமான ஒரு அன்பை ஏமாற்றி கொண்டிருந்தோமானால் அதுவும் அமைதியாகிவிடும். எவ்வளவு தேடினாலும் அதன் பிறகு அந்த அன்பு அவர்களுக்கு கிடைத்து விடாது. அதனால் வாழ்க்கையில் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கின்ற ஒரு அன்பை, நமக்கு ஒருவர் உண்மையாக தருகின்ற ஒரு அன்பை நாம் எப்பொழுதும் மனதளவில் காயப்படுத்தி விடவோ அவர்களை சோதனைக்கு ஆளாக்கி விடவோ கூடாது. எந்த இடத்திலும் அவர்களினுடைய உண்மையான அன்பிற்கு கட்டுப்பட்டு நாம் சரியாக எதனையும் செய்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நிலையில் இந்த வாழ்க்கையை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் உனக்கு என்ன சொல்லித்தர காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். சுற்றி இருப்பதில் இனி உனக்கு வேண்டியது போல எல்லாமும் ஒரு நாள் சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்.
ஒருவரினுடைய முயற்சிதான் அத்தனை விஷயங்களையும் திருவினையாக்கி கொடுக்கும் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உன்னை தொடரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக எதிர்கொண்டால் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உனக்கென நான் கொடுக்கும் இந்த நிலையை மட்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கென நான் தருகின்ற இந்த சந்தர்ப்பங்களை மட்டும் நீ ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்க இனி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நான் வருகின்ற இந்த நாட்களில் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வரும் விஷயங்களை சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரினுடைய மனநிலையில் சில பாதிப்புகள் இருக்கிறது. அவர்களினுடைய செயல்பாடுகள் சற்று மாற்றத்தோடு இருந்து கொண்டிருக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ளும்படி இந்த வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற நேரம் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் அவர்களுக்கு நாம் தீர்த்துதான் கொடுத்திருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் அவர்களை நாம் மேலும் மேலும் காயப்படுத்தி இருக்கக்கூடாது. மேலும் மேலும் அவர்களை நாம் கண்கலங்க வைத்திருக்க கூடாது. எல்லா இடத்திலும் நின்று நாம் விரும்பியது போல இந்த வாழ்க்கையை நாம் நிச்சயமாக சரி செய்திருக்க வேண்டுமே தவிர மேலும் மேலும் கஷ்டங்களை அவர்களுக்கு நாம் கொடுத்திருக்க கூடாது. எந்த நேரம் இனி என்ன நடக்கும் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பை மட்டும் வைத்து வாழ்க்கையில் ஜெயித்து விட முடியாது. நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீ வாழ்க்கையில் மேலே நிச்சயமாக செல்ல முடியும். எத்தனை பேர் உன் முன்னாடி இருந்து கொண்டிருந்தாலும் சரி, பயப்படாமல் சத்தம் போடாமல் தெளிவாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் உறுதியாக பேச நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, விழுந்தால் நீ அழுதாலும் கிடைக்காத ஒரு விஷயம் நீ நிமிர்ந்து நின்று நிற்க கற்றுக்கொண்டாயானால், என்னவென்று பார்க்க கற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக அந்த விஷயம் ஒவ்வொன்றும் உன்னிடம் சரியாக வந்து கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நாம் எதிர்கொள்ளும் விதத்தில்தான் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும். திமிராக எழுந்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நிச்சயமாக யாராலும் தூக்கிவிட முடியாது, தூக்கிவிட மனமும் வராது. நீ நினைத்தால் மட்டும்தான் உன்னால் நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதனை மறந்து விடாதே. ஒரு தவறு செய்தால் அதை ஒருபோதும் நீ மறைக்க முயற்சி செய்யாதே. தைரியமாக அதனை நான் தான் செய்தேன் என்று நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வளர்ச்சிக்கான முதல் படி என்பதனை நீ மறக்காதே. யார் என்ன பேசுகிறார்கள் என்று கவலைப்படாதே. உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டே இரு. மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்றால், அவர்கள் உன்னை பற்றி சொல்கிறார்கள் என்றால் நீ முன்னேறி கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தம். உன்னை ஒருவர் பின்னின்று பேச தொடங்கிவிட்டாலே போதும், இது எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளை நிச்சயமாக உன்னை கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்றாலும், ஏது நடக்கிறது என்றாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் எதையும் உணர வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகளும் கிடைத்தே தீரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். முடிந்த வரையில் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். அதே நேரம் உன் வீட்டில் இருக்கும் பிள்ளைகளின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நிச்சயமாக அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நீ சரியான முறையில் நடத்த வேண்டும். எந்த நிலையிலும் நம்மை கைவிடாத அன்பு நம் வீட்டில் இருக்கிறது என்பது அவர்களுக்கு கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ
அதை எல்லாமும் நீ கவனமாக புரிந்து கொள். உன்னை நம்பி வந்தவர்களை ஒருபோதும் கைவிட்டு விடாதே. அவர்கள் வழிநடத்த நீ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் எல்லாமும் ஒரு பிள்ளைக்கு இருந்து விட்டது என்றால், படிப்பும் சேர்ந்து இருக்கும் பொழுது அவர்களினுடைய உணர்வுகள் இவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் நாம் சரியாக இருக்க வேண்டும். எதையும் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் கெட்டு போனவர்கள் பலர் இருக்கிறார்கள். சிலர் இந்த வாழ்க்கையை எப்படி எல்லாமும் மாற்றி இருக்கிறார்கள் என்பதனை மறக்காதே. தொட்டு கெட்டவன் இந்திரன், தொடாமலேயே கெட்டவன் ராவணன், சொல்லி கெட்டவன் விஸ்வாமுத்திரன், சொல்லாமல் கெட்டவன் ஹரிச்சந்திரன், கொடுத்து கெட்டவன் கர்ணன், கொடுக்காமல் கெட்டவன் துரியோதனன். எதை செய்தாலும் இந்த உலகம் உன்னை கெட்டவன் என தூற்றும். உனக்கு பிடித்த வாழ்க்கையை யாரையும் கட்டாயப்படுத்தாமல் நீ வாழ கற்றுக்கொள். யாரையும் எந்த ஒரு விஷயத்திலும் நீ வேதனைப்படுத்தாமல் கற்றுக்கொள். நடக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் நீ உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் சொல்வது போல இனி எல்லாமும் உனக்கு நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை தெரிந்து கொண்டு, கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கும் ஒரு பிள்ளையின் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு நிச்சயமாக நீ நல்ல பதிலை கொடுக்க வேண்டும். காரணம் இல்லாமல் எதையும் நீ நடத்தக்கூடாது. நிறைய பேசத் தெரிந்த பிள்ளைதான் இன்று அதிகமாக மௌனமாக இருக்கிறது. அவர்களுக்கு இந்த அன்பு காட்டிய அலட்சியம் பல வகைகளிலும் மனதில் காயங்களை உருவாக்கி இருக்கிறது. இந்த அன்பு காட்டிய விஷயங்கள் தான் அவர்களுக்கு மிக பெரிய அளவில் வேதனையை கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் இந்த நேரமும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி நடப்பதை எல்லாமும் உனக்கு சரியாக இந்த கருப்பன் நான் முன்னின்று நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னிடத்தில் நான் சொல்ல நினைப்பதை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் எதிர்பாராத நேரமும் எதிர்பாராத காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுப்பதை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். எல்லாமுமாக உனக்கு நான் இருப்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும். தெய்வம் சொல்லிவிட எல்லாமும் இனி உனக்கு நடந்து கொண்டே இருக்கும் என்பதனை புரிந்து கொள். எப்பொழுதும் நாம் ஒவ்வொருவரின் மனதையும் ஆராய்ந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் இவர்களோடு பேசுவதற்கான நேரத்தை உன்னால் நிச்சயமாக ஒதுக்க முடியும். எந்த அளவிற்கு உன்னால் இவர்களிடத்தில் பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்க முடியுமோ அந்த அளவிற்கு இவர்களிடத்தில் இருந்து உனக்கு பல நல்ல விஷயங்கள் சரியாக கிடைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நம்பிக்கையோடு மாற்றும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறக்காதே. என் பிள்ளையை, நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்களினுடைய மனதிற்கு ஆறுதலையும் இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் நான் இருப்பதை உணர்ந்தும் புரிந்தும் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தும் இந்த வாழ்க்கையை கவனமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை சரியாக உணர்த்தி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க இனி உனக்குள் என்ன கலக்கம்? இந்த கருப்பன் நான் இருக்க இனி உனக்குள் என்ன தயக்கம்? எது நடந்தாலும் உனக்கு நல்லது நடத்தும்படி நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த இடத்திலும் உன்னை காக்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். சந்தோஷமாக நீ இருந்து விட வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும்
அதுபோன்று மகிழ்ச்சியோடு இருந்துவிட வேண்டும். நடப்பதை எல்லாமும் புரிந்து கொள்ளும் இந்த காலகட்டம் இனி உன்னை சுற்றி ஒவ்வொரு சந்தோஷங்களையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கலங்காமல் இரு. என்றும் என்றென்றும் கருப்பன் சொல்வது போல உன் வீட்டில் இருக்கும் இந்த உயிர்களினுடைய அன்பு நீ கொடுக்கும் அன்பினால் நிச்சயமாக அவர்களின் மனதை மாற்றும் என்பதனை நீ நம்பு. தேவையில்லாத மனிதர்களிடத்தில் ஏமாந்து இந்த பிள்ளைகள் அன்பிற்காக கதிகலங்கி நிற்பதை விட நீ கொடுக்கின்ற அன்பில் இவர்கள் இழந்ததை எல்லாமும் நிச்சயமாக மீட்டெடுத்து விட்டால் அது போதும். இதையெல்லாம் இவர்கள் மீண்டும் புரிந்து கொண்டாலே அது போதும். மற்ற எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். மற்ற எல்லா விஷயங்களும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. உன்னிடத்தில் நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ இனி அது எல்லாமும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொன்றாக இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக உருவாக்க காத்திருக்கிறது. உன் மனதில் இருக்கும் சிந்தனைகளினால் இனி எதையும் உறுதிப்படுத்தி கொண்டே இரு. முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கை உனக்குள் ஒரு மாற்றத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு ஒரு தேவைகளோடு இந்த சூழ்நிலைகளோடு இனி எல்லாமுமே உனக்கான தேவைகளை நடத்தி கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கருப்பன் இருக்க இனி எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என்ன கஷ்டம் வந்தாலும் ஞாபகம் வைத்துக்கொள். என் குழந்தையே, எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் ஒன்று நடந்ததை மாற்ற முடியாது. ஆனால் அதிலிருந்து உன்னால் எதை கற்றுக்கொண்டாய் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வேண்டும் இவர்கள் வேண்டும் என்றெல்லாமும் ஓடினது போதும். முதலில் உன்னை நீ பார்த்து கொள்ள தயாராக இரு. ஒருவர் நன்றாக பேசுகிறார்கள் என்றவுடன் அவர்களை நம்பி போய்விடாது. இங்கு யாரும் யாருக்கும் நிரந்தரம் இல்லை. எல்லோரும் கைவிடும் பொழுது கடவுளை நாம் நம்ப வேண்டும். நிச்சயம் நமக்கென்ற ஏதாவது ஒரு திட்டத்தை தெய்வம் வைத்திருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நடப்பது முடிவு அல்ல. ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்காக தொடக்கம்தான் இப்பொழுது இருக்கிறது. அழுகையும் வலியும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்கொள்ள முடியாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நொடி மட்டும்தான் இங்கு நிச்சயம் என்பதனை புரிந்து கொண்டு யோசிக்காமல் கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் இந்த கருப்பன் நான் இருக்க உன்னை சுற்றி பல உண்மையான விஷயங்களும் பல தெளிவான புரிதல்களும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள். கருப்பன் நான் இருக்க உனக்கு எல்லாமும் நல்லதையே தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். அப்பன் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் எப்பொழுதும் போல உன்னை உருவாக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்ல இனி எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் அல்லவா? கருப்பன் வந்துவிட இனி எல்லாமும் உனக்கு மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து விடும் அல்லவா? அது போதும். இனி என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்க உனக்கு எல்லாமும் சரியாக நடக்கும். கருப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் பல உச்சகட்ட மாற்றங்களும் உனக்கு தெளிவாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை மனநிறைவோடு இரு. உனக்கு நான் சொல்லும் இந்த காரியங்களோடு இனி என்றும் என்றென்றும் அப்பனின் அருளோடு உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. கலங்காமல் இரு. நான் இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். தயங்காமல் இரு. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். நிச்சயமான விஷயங்கள் உனக்கு நான் மதிப்பை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.